வியக்க வைக்கும் விருட்ச சாஸ்திரம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கிறது தேவாரம். வையத்து வாழ்வீர்கள் என்கிறார் ஆண்டாள் நாச்சியார். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்கிறார் நாவுக்கரசர் பெருமான். இந்த உலகம் தோன்றியது முதல் மனிதன் இன்று வரை இருப்பதெல்லாம் செயற்கை வாழ்க்கை. லிவிங் பேலன்ஸ் இன் நேச்சர். இயற்கையோடு ஒத்து வாழக்கூடிய கலையை மறந்து கொண்டே போகிறோம். நம்ம எப்படி பிறந்தோம் அப்படிங்கிறதே மறந்துட்டோம். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த. இன்னைக்கு விருட்ச சாஸ்திரத்தினுடைய ரூட் மனுஷன் எப்படி பிறந்தாங்கிறத நம்ம உயிர்கள் எல்லாம் மேல் உலகத்தில் இருந்து தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. உயிர்கள் நம்ம அம்மா வயிற்றில் பிறந்தோம் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். பிறப்பின் உண்மையை நாம் அழகாக தெரிந்து கொள்ள வேண்டும். மேல் உலகத்திலிருந்து ஒரு உயிரானது ஆகாயத்தில் இருந்து காற்று மண்டலத்தின் வாயிலாக பெறப்பட்டு பயணம் செய்து நெருப்பு என்று சொல்லக்கூடிய சூரிய ஒளியில் அது பயணம் செய்து அது ஆகாயத்திலிருந்து காற்று, நெருப்பு, அதற்கப்புறம் மழை நீர் வழியாக, நல்ல கவனிக்கணும், மழை நீர் வழியாக நாம் பூமியில் வந்து மண்ணில் விழுந்து மரம் செடி கொடி தாவரங்கள் வாயிலாக நாம் உள்ளே புகுந்து ஒவ்வொரு மரத்திற்குள்ளரையும் காயாக, கனியாக, காய்கறியாக நம்ம உயிரானது அதுக்குள்ளர போயிருக்கு. நீங்க எங்க எப்படி பிறந்தீங்கிறத இது வரைக்கும் யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. ஒரு உயிர் மேல இருந்து பூமிக்கு வந்து மரம் செடி கொடிக்குள்ளர புகுந்து காயாகி கனியாகி என்னென்ன காய்கறியா இருக்குமோ அத்தனை காய்கறிக்குள்ளர வந்து பயணம் செய்து நம்ம அப்பாவோட அம்மா இருப்பாங்க, அவங்க அந்த காய்கறி உணவெல்லாம் அதை கொண்டுட்டு வந்து சமைச்சு முதல்ல அப்பாட்ட தான் சாப்பாடு போடுவோம். கல்யாணம் ஆச்சுன்னா, நிச்சயம் பண்ணியாச்சுன்னா சைவ பதார்த்தம் தான் சாப்பிடணும். அதை அப்பா சாப்பிட்டு அந்த ஜீவன் அந்த உடம்புக்குள்ளர் வந்து அப்பா 2 மாச காலம் வயிற்றுல வச்சிருப்பார். அதற்கப்புறம் தான் திருமணத்திற்கு பிறகு அப்பாவோட உயிர் சக்தி அம்மாவுடைய வயிற்றுக்குள் சென்று குழந்தையாக பிறக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கீங்க? தெரிஞ்சவங்களை கைதுக்கு பார்ப்பா. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம எனக்கு தெரியும் தெரியாதுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ, வெல்கம். அருகு நுனி பனி அணையன்னு தேவாரத்தை திருப்புகள்ல அருணகிரிநாதர் பாடுறார். நிறைய புராணம் படிக்கணும், நிறைய படிக்கணும். வெறும் 9 நவக்கிரகம் 27 நட்சத்திரம் இதே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. காவியம் படிக்க முடியாதவர்கள் ஓவியம் பார்த்து தெரியலாம். நிறைய புராணம் படிக்கணும், ஏற்பாடு பண்ணணும். ராமாயணத்துக்குள்ள இருக்குது நவக்கிரகம். மகாபாரதத்தில் சாமி எப்படி எடுக்கிறார், பாயிண்ட் எங்க இருந்து எடுப்பாருங்கிறீங்க? அவர் ஒரு குட்டி வால்மீகி மாதிரி. அவர் இப்ப நம்ம எங்க பிறந்தோம்? நமக்கு தாய் யாரு சொல்லுங்க எல்லாரும். நமக்கு தாய் யாரு? மரங்கள். உங்களுக்கு கடவுள் இருக்காரா? இந்த கோயில் இருக்க கடவுள் உங்களை காப்பாத்திடுவாரா? மரங்கள் நமக்கு ஆக்சிஜனை தருது. நமக்கு மூச்சு கொடுக்கறது யாரு சொல்லுங்க அண்ணாச்சி? நமக்கு மூச்சு காத்த கொடுக்கறது யாரு? மரத்தெல்லாம் வெட்டிருங்க, மனுஷன் செத்து போயிடும். நீங்க பரிகாரத்துக்கு முதல்ல போய் நான் என்ன சொல்ல வரேன், ஜோசியம் பார்க்க தெரியுதா? வந்த உடனே நோட்டை பார்த்த உடனே 2 பலன் சொல்லிடுறீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பரிகாரம் சொல்லணும். திதி, சூனியம், கரணம், 6, 8, 12, மாரகாதிபதி, காலதசை என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அதற்குரிய மரங்கள்கிட்ட போய் உட்கார சொல்லுங்க. உங்களுடைய கிரகம் வேலை செய்யும் போது நமக்கு மூச்சு தாறுமாறா ஏறும். ஆனால் இந்த ஃபேன் ஆஃப் பண்ணி விடுங்க, தாறுமாறா வேலை செய்யும். நமக்கு கிரகம் வேலை செய்யுதுன்னா என்ன செய்வோம்? பதட்டம் அடைவோம்ல. என்ன செய்வோம்? பதட்டம் அடைவோம்ல. அப்ப மனித சுவாச இயக்கத்தில் என்ன ஆகும்? தடுமாற்றம் வரும். அப்ப நம்ம மூச்சு வேரியேஷன்ஸ், ஆக்சிலேஷன், வேவரிங்கா இருக்கும். அப்ப நம்ம எடுக்கிற முடிவுகள் தாறுமாறா இருக்கும். ஒரு கிரகம் பாதிக்குது, அது பாதிக்கத்தான் செய்யும், அது கடமை அதை செய்யுது. ஆனால் அந்த கிரகங்கள் எல்லாம் பூமியில் வந்து மரம் செடி கொடிகளாக வந்து ஆக்ரஷனாயிருக்கு.
33 கோடி தேவர்கள் வந்தாங்க. இந்த பூமியை சிருஷ்டி பண்ணி இத்தனை லட்சம் கிலோமீட்டருக்குள்ள இந்த பூமியை படைச்சு காத்து அருளி மறைத்து ஓதி அதை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ற வேலையெல்லாம் தேவர்கள் பண்றாங்க. அப்படி 3 கோடி தேவர்கள் வந்து இப்ப உதாரணத்திற்கு ஒரு 4-வே போடும்போது ஒரு பில்டிங் போட்டு ஒரு இதை இன்ஸ்டாலேஷன் ஒர்க் பண்ணியிருக்கான். போகும்போது அது விட்டுட்டு போயிடுவான். அது மாதிரி ஆகாயத்தில் இருக்கிற ஜீவசக்திகள் எல்லாம் மரங்களுக்குள் வந்து தங்கி இருந்து விட்டு அவர்கள் போகும்போது அந்த மரத்துக்கு அவ்வளவு சக்தியை கொடுத்துட்டு போயிடுச்சு. கோவிலை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. ஸ்தல விருட்சம் தான். பழனிக்கு போய் முருகன் அனுக்கிரகம் பண்ணணும்னா அரச மரம். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போற ஒவ்வொருத்தரும் ஐயப்பன் அனுக்கிரகம் செய்ய மாட்டான். அவனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து கட்டி விட்ட குருமார் இருக்கான் பாருங்க, அந்த குருவின் வழியாகவே ஐயப்பன் அனுக்கிரகம் செய்வான். இங்கு குரு பக்தி ரொம்ப முக்கியம். அதே போல நவக்கிரகங்கள்ல ஸ்தல விருட்சம் ரொம்ப முக்கியம். உங்க குலதெய்வம் அனுக்கிரகம் செய்யாம எந்த கோயிலையும் பரிகாரம் நடக்காது. முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த கோயிலுக்கு போ, இத்தனை சுத்து விளக்க போன உடனே அது கொடுத்துருமா? சொல்லி எவனுமே நடக்கலையே. குரு சொல்லியிருக்கார், பரிகாரம் சொன்னார். கருவாடும் உப்புக்கல் பரிகாரமும் சொன்னார். ஏன் சேனல்ல போட்டிருக்கேன் சொன்னேன். ஏன்? அவர் மேல விசுவாசம், அவர் மேல நம்பிக்கை. முதல்ல ஜோசியர் இன்னொரு ஜோசியர் திட்டாதீங்க, ஏளனமா பார்க்காதீங்க. அவனுக்கு என்ன தெரியும், என்னதோ உளறான்னு சொல்லாதீங்க. அவன்கிட்ட வர்ற கிளைண்ட் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிட்டு இருக்கான். அவன் இன்னும் கொஞ்சம் செருக்க தன்னை புதுப்பித்துக்கிறது தான் வாரான். இங்க பெரிய ஜோசியர் சின்ன ஜோசியர் ஒரு புண்ணாக்கம் கிடையாது. உன்னை விட உயர்ந்தவன் இந்த உலகத்துல கிடையாது. அப்படி யாராவது நினைச்சுக்கிட்டு இவர் பெரிய ஆள் அவர் பெரிய ஆள்னார், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு. உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகுது. கிரகங்களையும் பாவங்களையும் கட்டங்களையும் விதிகளையும் புரிந்து விட்டால் பலன் தானா வந்து குதிக்கும். பயப்படாத. நான் அதை தான் சொல்லுவேன். வர இப்ப என்னுடைய பேச்செல்லாம் ரொம்ப முரட்டுத்தனமா போகுது, என்னன்னே தெரியல. நேற்றுக்கு 2.25 மணி நேரம் தேசிய மகளிர் கூட்டமைப்புல ஜோதிட விருட்ச சாஸ்திரத்தை பத்தி அவ்வளவு விஷயத்தை கொட்டினேன். இங்க 20 நிமிஷத்துக்கு இதை பிடிக்கிடுவார். எதையுமே முழுமையா சொல்ல முடியாது. ஒரு விழிப்புணர்வு அழகா சொன்னார் KP கிருஷ்ணமூர்த்தி ஐயா. சொன்ன இதுல உபநட்சத்திர கோட்பாட்டில் என்ன சொன்னாரு, இதை தான் சொல்ல முடியும். அது எந்த நட்சத்திரங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. நிறைய இருக்குங்க, நிறைய 100 விஷயம். என்னன்னா கருத்தரங்கத்தில் உட்காந்து கேட்க முடியாது ஐயாவோட விஷயத்த யூடியூப்ல கேட்டோம்னா தனியாக அமைந்து அப்படி பால்கனியில் உட்காந்து கேட்டா அப்படியே லட்டு மாதிரி இருக்கு. அப்படியே பேனால குறிச்சிக்கிட்டு நாங்கள் அப்படியே அதை கொஞ்சம் ஆட்டையை போட்டு நாங்கள் கொஞ்சம் மெருகேற்றி அப்படியே நாங்கள் அடிச்சு விட்டுறோம். குருநாதா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. முதல்ல பயப்படாதீங்க, முதல்ல அடுத்தவனை பார்த்து ஃபீல் ஆகாதீங்க. ஜோதிட எளிமை, ஜோதிட அற்புதம். அதனால நட்சத்திரங்கள் நிறைய சொல்றேன். மனிதனுக்கு கர்மா இருக்கு. இப்ப சொல்லி முடிச்சுட்டு நான் கிளம்பிடுறேன். ஏன்னா நிறைய பேசணும்னு வருவோம், ஆசைப்படுவோம், ஆனா டைம் ஒத்துழைக்க. நீங்க மனிதனுக்கு கர்மா இருக்கா இல்லையா? மரங்களுக்கு கர்மா கிடையாது. சித்தர்களுக்கு கர்மா இருக்கா இல்லையா? இருக்கு. எந்த சித்தனாலும் கபம் கக்கி சாகாமல் இல்லை. ரமண மகரிஷிக்கு குஷ்டம் வந்து புண்ணு வந்து இதாச்சு. பிறருடைய கர்மாவை எவன் ஒருவன் வாங்கி அவனை ஆற்றுப்படுத்துகிறானோ, ஆறுதல் படுத்துகிறானோ, அவனுக்கு அனுக்கிரகம் செய்கிறானோ, அவனுடைய கர்மா டிரான்ஸ்பர் ஆகும். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் உங்க ஜாதகத்துல ராகு கேதுனுடைய கர்மா உங்களுக்கு போயிருச்சான்னு பாக்குறதுக்கு உங்க பிள்ளையோட ஜாதகத்தில் கட்டம் மாறி இருந்தால் அது மாறிடுச்சு. ராகு கேது கர்மாவை அழிக்க முடியாது. அந்த கர்மாவை என்ன செய்யுதுன்னா, நீ கொண்ட நன்னடத்தையின் காரணமாக, நீ கொண்ட ஒழுக்கம், ஒரு விதி கட்டுப்பாட்டின் காரணமாக, பக்தியின் மார்க்கமாக, கண்ணாலதான் கர்மா வருது. எழுதிக்கங்க. 80% கண்ணால் பார்த்து பிறரை சரி செய்து கொள்கிறோம். கண்ணால் பார்த்து ஒரு பெண்ணை பார்க்கிறோம், கெட்ட கோணத்துல பார்க்கிறோம், அவளை அடையிற மாதிரி எண்ணங்களை சிருஷ்டி பண்ணிடுறோம். அது கர்மா பிறந்துருது. கண்களினால் தான் கர்மா பிறக்கிறது. இந்த உடல்ல கை கால்களால 20%. அண்மையில் வாழ்ந்த மகரிஷி, அவர் வேதாத்திரி மகரிஷி ரொம்ப அழகா சொல்லுவார். இப்ப நாங்க PSIயருடைய பாடங்கள் படிச்சிருக்கிறோம், பல பழைய பாடங்கள் படிச்சிருக்கிறோம். அதுல எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் ஜோசியம் கிடையாது, இதெல்லாம் ஜோதிடமே கிடையாது. இன்னைக்கு 30 வயசு கூட ஆகல, அவன் வாத்தியாருங்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அவன் பார்த்தா ஞானின் பட்டம் போட்டுக்கிறானுங்க, 30 வகுப்பு பணம் கட்டுறானுங்க. ஃபுல் யாருக்கடா காசு வாங்குறது?
அவங்க வீட்டில் பார்த்தா எவனாவது ஒருத்தனுக்கு மாட்டிக்கிறான். என்னவே கத்துக்கிட்டான், புத்தகத்தில் உள்ளதை மத்தகத்தில் ஏற்றிக்கிட்டு துப்புறாங்க. பாவத்தில் பாவம் எடுக்க சொல்லுங்க பாபா, பழைய ஜோசியர்களுக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு பாவத்தை வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் வகுப்பு நடத்தினால இருக்கு, அவ்வளவு இருக்கு. 16 கோணங்களிலே பார்க்கணும். அதனால இந்த விருட்ச சாஸ்திரம் என்ன செய்யும்னா, ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்னீங்கன்னா உங்களுடைய உடம்பு சுருங்கிடும். சனியோ கேதுவோ, சனிக்கு செவ்வாய் சேர்க்க எது என்னென்ன இருக்கோ அத்தனையும் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அந்த மரங்கள்கிட்ட போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், நம்ம உடம்பு சுருங்கி போயிடும். அப்போ என்ன ஆகும், நம்ம செலுப்பு இல்லாமல் போயிடுவோம். நம்ம உடம்புல இருள், சனி திசை இருந்தால் இருள் அடிச்சிடும். வெளிச்சமாக இருந்தால் வெளிச்சத்தில் முகம் தெரியும், இருட்டில் போய் ஒருத்தனை எப்படி தெரியும்? அப்போ ஒளி கிரகங்களின் சேர்க்கை இருக்கு போல் ஒளி சேர்க்கை உள்ள மரங்கள், அந்த மரங்கள்கிட்ட போய் நீங்கள் உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா அதோடைய உங்களுடைய சுருங்கினதெல்லாம் சிக்கல்லாம் எடுத்து விட்டு உங்களை என்ன தன் உயரத்திற்கு அழைச்சிட்டு போகும். மரங்கள் ஒரே வினாடியில் ஆகாயத்தை தொடர்பு கொள்ளும். அது எல்லாம் மில்கி வேல இருக்கக்கூடிய எனர்ஜியை கொண்டுட்டு வந்து சேர்க்க ஒவ்வொரு மரங்கள் இருக்கு, ராஜ விருட்சங்கள் இருக்கு, பஞ்ச விருட்சங்கள் இருக்கு. அந்த மரங்கள் போனோம். ஒவ்வொரு மரங்கள் வீட்டில் இருந்தால் அது காற்றை சுத்தப்படுத்தும், மனதை சுத்தப்படுத்தும், ஆற்றுப்படுத்தும். பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன், அது நாராயணா என நாமம் போல அந்த காக்கும் கடவுளாக இருக்கிறார். 159 விஷ்ணு ஸ்தானம். விஷ்ணு ஸ்தானத்துக்கு விஷ்ணுனுடைய மரங்கள் எல்லாம் பயன்படும், விஷ்ணு அம்சம் உள்ள மரங்கள் எல்லாம் பயன்படும். இப்படி ஒரே ஒரு சின்ன கிண்ட்ஸ் மாத்திரம் கொடுத்துட்டு நான் அப்படியே இது பண்ணிக்கிறேன். அதே போல அதாவது மேசராசிக்காரன் செம்மரத்தை பயன்படுத்துங்க, அந்த பொம்மைக்குமா வச்சுக்கிட்டு அது நீர் ஊற்றி அதோட இருங்க. ரிஷபம் ஏழிலை பாலைன்னு வரும். ஆமாம். மிதுனம் பலாமரம், கடகம் பலாசு மரம், காட்டு முறுக்கு மரம். சிம்மம் பாதிரி மரம், மஞ்சள் கலர் பூ, அது நோயையும் பேயும் ஓட்டும். சிம்மம் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. பாதிரி மரம், பாதிரி புலியூர் ஆணைன்னு வரும். ஆமாம். அதுபோல் கன்னி ராசிக்கு உள்ள மரம் மாமரம். அதுபோல் துலா ராசிக்கு மகிழ மரம், விருச்சிக ராசிக்கு கருங்காலி, தனுசுக்கு அரச மரம், மகரத்திற்கு சிசு மரம், ஆலமரம் அதுக்கு பேர் உண்டு, அது மண் அரிப்பை பயன்படுத்தும். கும்பத்துக்கு வன்னி மரம், மீனத்துக்கு ஆலமரம். ஆமாம். அதே போல் மேசம் துலா ராசிக்கு பணம் வரதுக்கூடியது பனைமரம். அதுபோல் அந்த டாரஸ் அண்ட் விருச்சிக ராசிக்கு ஜெரனியம்னு இருக்கு. அந்த ஜெரனியம் மரத்தை வளர்த்தான்னா வசதியான சூழ்நிலைக்கு போயிடும். விருச்சிக ராசிக்காரன் எந்த காலத்திலும் மீடேறதே இல்லை. அவனை போட்டு சனி பகவான் கம்புக்கூட்டில் வச்சே நசுக்கிறார். அதனால் அதுக்குள்ளார ஒரு அபிஜித் நட்சத்திரம் இருப்பது போல் அபிஜித் ராசி ஒன்று இருக்குது. அதனால் ஜெரனியம் என்கிற ஒரு செடி இருக்குது. மிதுனம் தனுசு ராசிக்கு கற்றாழை, கடகமன் மகர ராசிக்கு மூங்கில் செடிகள், சிம்மமன் கும்ப ராசிக்கு நெப்ரோ லெபிஷ் அப்படின்னு ஒரு மரம், கன்னி மீனத்துக்கு டாலர் மரம், ஜாமியா குல்காஸ்னு பனைமரத்தினுடைய ஒரு உறவு. இப்போ நிறைய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. நீங்கள் நான் இப்போ ஒரு நிறைய சொல்லலாம். பட்டு இப்போ தொழிலில் பொறுத்தளவில் அரசியல் சமூகம் அரசியல் தொடர்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் வேம்பு மரம் அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். வேம்பு மரம் சரி பண்ணும். பார்க்குறதுக்கு வேப்ப மரம் ரோட்டில் கிடக்குதுன்னு ரொம்ப கேவலமாக மூக்க சிந்தி துடைக்கிறது, கல்லில் குத்துறது, இலையை பிடுங்கிறது. இனி எந்த ஜோதிடரும் எந்த இலையை பறிக்க அனுமதிக்காதீர்கள். உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன். காலில் யாவனாவது அங்கே போய் ஒன்று கடிச்சான சத்தம் போடுங்க. அங்கே மூக்க சிந்தாதீங்க. பிள்ளைய கொண்டு அங்கே ஒண்ணுக்கு இருக்க விடாதீங்க. பேரன் பேத்திகளை டூர் போகிற இடத்துல பைபாஸில் மரத்துக்கடியில் சிறுநீர் பெரியாதீர்கள். பாவம் சேரும். அதே போல ரசாயன தொழில் மருத்துவ தொழில் பார்க்குறவங்க இழுப்ப மரம் அவங்களை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கும். என்ன ஏதுங்கிறத ஒரு நாள் ஒரு போடுங்க, ஒரு கருத்தரங்க போடுங்க, போர்டு போடுங்க. அதனுடைய விஞ்ஞான குறியீடோட டெஃபினிஷனோடு நான் சொல்கிறேன். அதே போல வேதம் ஓதுகிறவர்கள், தர்மஸ்தாபனம் வச்சு நடத்துகிறவர்கள் மாமரத்துக்கு தான் அவங்கள எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணோம். அதே போல காவல், இராணுவம், மிலிட்ரி, சீருடை பணியாளர்கள் பார்க்குற எந்த தொழிலாக இருந்தாலும் அதற்கு வேங்கை மரம் நல்லா இருக்கும். ஒரு வேங்கை பலகையாவது வச்சுக்குங்க. அதே போல பெண்களுக்கு உண்டாகக்கூடிய வியாதிகள் எல்லாம் போகக்கூடியது பன்னீர் மரம். பன்னீர் மரம் எந்த ஸ்தலத்தில் இருக்கு? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க வைப்போம். பன்னீர் மரம் எந்த ஸ்தலத்தில் இருக்குது கோவில்களில்? ஜோரா கைதட்டுங்க, கைதட்டுங்க, கைதட்டுங்க. வைக்கப்படுறீங்களே எல்லாரும்.
நான் என்ன சொல்றேன், நான் பெரியவன், நான் பணக்காரன், படிச்சவன் அங்கிற ஈகோவை அந்த வாசலுக்கு வெளியே விட்டுட்டே வந்துருங்க. புரியுதுங்களா? என்கரேஜ் பண்ண பழகுங்க. அதே போல இந்த விரோதி வருடத்தில் இன்னும் 3 மாசம் தான் இருக்கு குருநாதா. புங்க மரம் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு வருஷம் ஒரு மரம் இருக்கும், அதுகிட்ட தான் ஐஸ்வர்யம் தரப்படும். நீங்க எப்படி மனிதர்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறீங்களோ அதுபோல மேல உலக தேவதைகள் எல்லாம் மரங்களிலே தான் தங்கியிருப்பார்கள். புரியுதுங்களா? அதனால மரத்தை ரொம்ப கேவலமா நினைக்காதீங்க. அந்த மரத்துக்கிட்ட நீங்க போய் உட்காருங்க. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்டினா ஜெபம் பண்ணுங்க, முஸ்லீமா தொழுகை நடத்துங்க, இந்துவா விளக்கு போடு அர்ச்சனை பண்ணி என்ன பண்ணுங்க, அமைதியா இருங்க. இவையெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அடுத்த வருஷம் பொறுத்தளவில் வரக்கூடிய மரங்களை அடுத்த எபிசோட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப டைம் இல்லாதனால ஒரே போல உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரக நீச்சம் வக்ரம் பாவ கிரக சேர்க்கை இருக்கா கவலையே படாதீங்க. சூரியனோட அஸ்தங்கம் அடைந்த கிரகத்துக்கு சூரியன் தான் அனுக்கிரகம் பண்ணணும். அவர் புத்தியில கொடுப்பார், இல்லைன்னா அவர் எந்த வீட்டு இருக்கோ அந்த வீட்டுக்கு அதிபதி வரும்போது தான் கொடுப்பார். இதுதான் ரகசியம். அஸ்தங்கம் ஆயிடுச்சு என்ன, அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய காரகத்தன்மை இழந்து நிற்குது. முட்டு ஒரு டார்ச் லைட்டு பெரிய சூரியன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு என்ன செய்யும்? தரார். ஆனால் கருணையே வாய்ந்தவன் சூரியன். அவன் என்ன பண்ண, அவன் புத்தியில அவன் கொடுப்பான். இவன் செய்ய வேண்டிய காரகத்துவ வேலையை அவன் செய்வான். ஒரு வீட்டில் ஒரு கிரகம் நிற்குது. இப்ப தனுசுக்கு கடக லக்கணம் தனுசு, அதுல தனுசும் மீனமும் அவர் சொந்த வீடு. 2 வீட்டில் 2 கிரகம் உட்காந்துட்டான்னா இப்ப இந்த குரு எங்க உட்கார்ந்துருக்காரோ தான் வீட்டு வேலையை தான் டைரக்டா செய்ய முடியாது. எவன் ஒருவன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கோ அவன் தான் அந்த வீட்டு வேலையை செய்வான். நிறைய விதிகள் இருக்கு, நிறைய படிங்க, விதி விலக்கு இருக்கு, படிக்கணும். விதிகள் தெரிந்தா ஜாதகம் ஈஸியா சொல்லலாம். விதி தெரியாம தான் அப்படியே கூமாச்சாட்ட உப்புன்னு இருக்கு. புத்தகத்தை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. கலர் கலரா புத்தகம் விற்பாங்க. அம்புட்டு வேலு இவனது எடுத்து 10வது பக்கத்துல போடுறான், 9வது பக்கத்துல இருந்து 7வது பக்கத்துக்கு போடுறான். ஒரு வயவுடைய சிறப்பறிவு வாய்க்கப்படாதவர்கள், சிறப்பறிவு சொந்த அனுபவத்தை அப்படி கொட்ட தெரியாதவர்கள், அம்புட்டு பேர் 10 பேர்ட்ட படிச்சு மாத்தி கீத்தி அடிச்சு விடுறாங்க வாய்ச்சாலத்துல. அவங்கள பார்த்தா அவர் பெரிய ஆள்தார். ஒரு விதியை ஒழுங்கா வாத்தியார்ட்ட படிங்க. புரியுதுங்களா? பணம் கட்டி படிக்க முடியுமா? அந்த வாத்தியாருக்கு அவன் சோறு போடுவான், வீட்டு கேஸ் சிலிண்டர் அவன் போடுவான். புரியுதுங்களா? அவர் சொல்லி கொடுப்பார். இல்ல என்ன கொஞ்சம் காசு கம்மியா இருக்குன்னு சொல்லி காலில் விழுந்துருக்க, ஓரமா உட்காரல சொல்லி கொடுப்பார். அதனால வாத்தியார்ட்ட படிங்க. இங்க வகுப்பு நடக்க போகுது. ஐயா அவர்கள் 40 ஆண்டு கால அனுபவத்தை வகுப்பா நடத்துவார். இதையும் மறைக்க மாட்டார். இந்த மாதிரி காசுக்கு தான் இவ்வளவு பாடம்னு சொல்லித்த மாட்டார். ஒரு பார்வைக்கு என்ன பலன், ஒரு கிரகம் இந்த வீட்டுல இருந்தா என்ன செய்ய போகுது, தர்மம் அர்த்த காமம் மோட்சம், புரியுதுங்களா? அது என்ன செய்ய போகுது, அந்த கிரகத்தோட குணம் என்ன, பார்வையின் பலன் என்ன. 2 கிரகம் சேர்ந்த 4 கிரகம் சேர்ந்து ஒரு ஜாதகம் வந்துட்டா ஜோசியர் பாத்ரூம் போயிட்டு வரேங்கிறார். உண்மைதானே? 4 கிரகம். பயப்படாதீங்க. 4 பேர் உங்க வீட்டுக்கு வந்தீங்க, காப்பி கொடுத்து உட்கார வைக்கிறீங்க. 4 பேர் காப்பி கொடுத்து உட்கார வைக்கிறீங்க. அந்த வீட்டுக்கு நட்பு உள்ளவன் யாரு, அந்த கிரகத்துக்கூட நட்பு உள்ளவன் யாரு, அவனையெல்லாம் ஒன்னா சேர்த்துக்கங்க. அவன் எல்லாம் ஒண்ணு குடிக்குவான். அந்த வீடு பகை வீடா, நல்ல செய்யறவன் அவன் செய்ய மாட்டான். அவ்வளவுதான் பலன் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு ரைட் முடிக்க போறேன். செவ்வாய் தோஷம் இருக்கா? இன்னைக்கு உலகத்தை வாட்டி வதைக்கிறது இது செவ்வாய் தோஷம். செவ்வாய் 2ல் இருந்தால் தாளை பனைமரம், செவ்வாய் 2ல் இருந்தால் தாளை பனை மரம், செவ்வாய் 4ல் இருந்தால் வெண்தேக்கு மரம், செவ்வாய் 2ல் இருந்தால் தாளை பனை மரம், செவ்வாய் 4ல் இருந்தால் வெண்தேக்கு மரம், செவ்வாய் 7ல் இருந்தால் வேப்ப மரம், செவ்வாய் 8ல் இருந்தால் மருத மரம், செவ்வாய் 12ல் பாதாமரம். இந்த மரத்தை நட்டு வளர்த்து தண்ணி ஊற்றி வளர்க்கணும். 10 பொருத்தத்துல ஒரு பொருத்தம் இல்லையா? அதற்கும் மரம் இருக்கு. தைரியமா அந்த காலத்துல செஞ்சாங்க. அரசாணிக்கால் நடுறான்னு சொல்லுவான். அரச மரத்தை நட்டு வளர்த்து 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவான். அந்த மரம் வளர 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 ஆகாயத்துல சக்தி வரும். இவனுக்கு தான் கர்மா. இவன் பெத்த பிள்ளையாட்டம் அதை நினைக்குது, எங்க அம்மானு நினைக்குது. நான் தான் மரம் எங்க அம்மானு நினைக்குது. அது நான் அதுகிட்ட போன உடனே நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் மாதிரி ஆயிருது. எந்த கிரகமும் அங்க கிட்ட வராது. டைரக்டாக எனக்கு மூலத்திலிருந்து எனக்கு கொடுக்கிறது. மரங்கள் கர்மா இல்லை, மனிதனுக்கு கர்மா உண்டு. நாம் இயலாமையில் இருக்கிறோம், மரங்கள் இயற்கையாக இருக்கிறது. இயற்கையோடு ஒன்றுபடுங்கள், வாழுங்கள். விருட்ச சாஸ்திரத்தை பற்றி நிறைய விஷயம் இருக்கு. யாராவது ஜூம் ஐயாட்ட கேளுங்க, ஓப்புக்கு வர்றவங்க வாங்க, நடத்துகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.